பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இது ஆராதனை பகுதியிலும் பெத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாகவும் ஆமென் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேச கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிற அன்பிற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக எல்லாரும் ஜெப நிலையில ஆண்டவர் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பெலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பெலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அரிமானால் சந்தராது இயேசுவே நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான அப்பா இந்த ஆராதனை பகுதியில் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலமுள்ள ஆவினால் தம்முடைய மக்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால தகப்பனே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல அப்பா உம்முடைய கரம் இறங்குவதாக. அப்பா விடுதலையின் கரம் இறங்குவதாக. அற்புதத்தை செய்யக்கூடிய கரத்துடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓரி பலா சகனதுடமிக்கம கிருபை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கிருபை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ மகிமையின் அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் அடைந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றும் நம்முடைய பிள்ளை வாழ்க்கை ஆண்டவர் காணப்படுகிற எல்லா தடை கல்லையும் ஆண்டவர் புரட்டி தள்ளி போடுவீராக. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட முடியும். கரங்களில் தாழ்த்தி கொடுக்கிறோம். நீரே வெளிப்படும், நீரே பேசும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே அப்பா அது அக்னியாய் கடந்து செல்லட்டும். அது ஜீவனும் வல்லமுள்ளதாய் வெளிப்படுவதாக கரங்களில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேளையிலும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த அற்புதமான ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஆராதனை அப்பகுதிகளுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் இப்போது கடந்து செல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஸ்தோத்திரம்
ஆமென். அது விடுதலைக்குரியதாய் மாறும்படியாக வார்த்தை கேட்கிற உங்களுக்குள்ளாய் ஒரு புது ஜீவன் கடந்து வரும்படியாய் ஆண்டவர் இயேசுதாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை 7 விதமான பலன்கள். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் தம்முடைய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பலன் இழந்து தவிக்கிறாங்க. பலன் இல்லையே என்று சொல்லுகிற ஆமென் ஸ்தோத்திரம் அநேகர் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முந்தின காலத்தில் முந்தின நாட்கள் இருந்த பலன் இப்போது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஆமென் அந்த பலனை இன்னைக்கு காண முடியாம ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதிகள், பலவிதமான வேதனைகள், பல சூழ்நிலைகள் காரணமாக தம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பார்க்கும்போது ஜனங்கள் பலன் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பலனற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய பலனை அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை ஸ்தோத்திரம் அவர் சிந்தி மரித்தார் என்பதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தம் ஒவ்வொரு சரீரத்திலும் ஊற்றப்படும் போது அவர் கொடுக்கிற பலன் கடந்து வருகிறது. ஸ்தோத்திரம். ஆம். இந்த 7 விதமான பலனை குறித்து சுருக்கமாய் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற பலத்தை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஆமென் ரட்சிப்பின் பலனை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஒரு பலன் கடந்து வருகிறது. ஸ்தோத்திரம். அந்த பலன் ஆமென் ரட்சிப்பின் பலன் என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அந்த பலன் ஒவ்வொருவருக்கும் அது அவசியமாய் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பினுடைய பலன் அவசியம். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது வசனம் ஏசாயா 12:2 வாசிக்கிறோம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆமென் எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். எஸ் ஸ்தோத்திரம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் ரட்சிப்பின் பலனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பு யாருக்குள் வருகிறதோ அவர்கள் ஸ்தோத்திரம் தேவ பலனை பெற்றுக் கொள்கிறாங்க. ஆமென். நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் கீதமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் கீதமாய் இருக்கிறார், அவரே என் ரட்சிப்புமானவர். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இங்கே தீர்க்கதரிசி மூலமாய் சொல்வதை பார்க்கும்போது இதோ தேவனே என் ரட்சிப்பு. ஆண்டவருக்கு நாம் எத்தனை மகிமை செலுத்தணும். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கும் போது ஆமென் நான் பலத்தோடு இருப்பேன். நான் பலமுள்ளவனாய் இருப்பேன். ஸ்தோத்திரம். நான் பலவீன பாத்திரம் அல்ல. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். என் ஆத்துமாவில் அந்த பெரிய ரட்சிப்பை அவர் தந்தபடினால் அந்த பலத்தோடு நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அந்த பலத்தோடு ஆமென் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். ஆகவேதான் ஸ்தோத்திரம் ஆமென் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆமென் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஆமென் கிதியோனையே பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா. நான் சிறியவன், நான் எளியவன், நான் ஒன்றும் அறியாதவன் என்று சொல்லுவது அல்ல. உனக்கு இருக்கிற பலத்தோடு நான் தந்திருக்கிற பலத்தோடு நீ போ. ஹல்லேலூயா. மீதியானியர் கூட்டத்தை ஆமென் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆமென் பலம் இழந்திருந்தும் சிறியவனாய் இருந்தும் எளியவனாய் இருந்தும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்து அந்த ரட்சிப்பின் பலனை கொடுத்து அந்த மீதியானியர் கூட்டத்தை முற்றுவதும் ஆமென் முழுவதும் முறியடிக்க அந்த பலத்தை கிதியோனுக்கு கர்த்தர்
கர்த்தர் கொடுத்தாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த இந்த நாளிலும் உங்களுக்கும் அதே பலத்தை கர்த்தர் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ரட்சிப்பின் பலன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறார், ஆமென், தேவனே என்னுடைய ரட்சிப்பு, அவரே என்னுடைய ரட்சிப்புமானவர். ஸ்தோத்திரம். அவரே என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறார். ஆகவே நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன், நான் தைரியத்தோடு இருப்பேன். ஆகவே இந்த ஸ்தோத்திரம், ஆமென், இந்த வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் பலனை நாம் யாவரும் பெற்றுக்கொள்வோமாக. கரங்களை உயர்த்தி உயர்த்தி ஓ ரீ காமானா சம்தராதுடபா, கர்த்தர் எனக்கு ரட்சிப்பின் பலனாய் ஆமென் இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பலத்தால் அவர் உங்களை நிரப்புவாராக. ரகனா சம்தராதுடபா. ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பின் பலனாய் இருக்கும்போது ஆமென் ஆமென் சொல்லி விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை அவர் உங்களுக்கு தந்திருக்கும் போது ஆமென் அந்த ரட்சிப்பின் பலனால் உங்களை ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு முடிவு வரையிலும் நடத்துகிறது மட்டுமல்ல, இனி வரப்போகிற புதிய ஆண்டிலும் ஆண்டவர் ரட்சிப்பின் பலனாய் இருந்து உங்களை தாங்கி தப்புவித்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதமான பாதையிலே உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய தேவன் ரட்சிப்பின் தேவனாயிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பலத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு யாருக்கு பலனாயிருக்கிறது? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே அது பலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றி உபதேசம் ஆமென் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சிலுவையின் உபதேசங்கள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த வசனங்களை வார்த்தைகளை ஆமென் சுத்தம் கேட்க கேட்க அதை தியானிக்க தியானிக்க ஆமென் சுத்தம் அது தேவ பலனாய் மாறுகிறது. இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை வேதத்தை வாசிக்க நீங்கள் தவறி இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்துக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் ஆமென் நாம் ஸ்தோத்திரம் ஜீவ ஆகாரத்தை போல அதை நம்மை உட்கொள்ள உட்கொள்ள அது தேவ பலனாய் மாறும். அதுதான் ரட்சிப்பின் பலன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. இரண்டாவதாய் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆமென் விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியினால் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். யாருக்கு இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி ஆமென் சுத்திரம் இல்லாமல் இருக்கிறதோ ஆமென் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு பலனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ரீ பாபா சதரபி கம இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆமென் நீங்கள் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் பட்டணத்தில் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் நீங்கள் வாழுகிற கிராமத்தில் தேசத்தில் உங்கள் சாட்சி ஆமென் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆமென். உங்களுக்குரிய ஸ்தோத்திரம் பலன் ஆமென் உங்களுக்கு கர்த்தர் தந்த பலன் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. எப்போது நமக்கு பலன் வருகிறது? பரிசுத்த ஆவி ஹல்லேலூயா நமக்குள் வரும்போதுதான் ஸ்தோத்திரம் அந்த தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனுஷ பலத்தோடு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எல்லை வரைக்கும் நாம் ஓட முடியும். ஆனால் கர்த்தருடைய பலன் நமக்குள் காணப்படும் போது ஸ்தோத்திரம் நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பார். நம்ம நினைக்காத எரேமியா 33:3 சொன்ன வார்த்தையின்படி நம்ம நினைக்காத நம்ம எண்ணாத எட்டாத நமக்கு தெரியாத பாதையில இந்த பலன் நம்மை நடத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள பரிசுத்த ஆவியை பெற்று
பெற்றவங்க ஆமே ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் ஆமே தளராமல் ஓடுவாங்க, சோர்ந்து போகாமல் ஓடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை முன்வைத்து ஓடுவாங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன். அந்த பலன் வரும்போது எருசலேமில் மாத்திரம் அல்ல, ஆமே ஸ்தோத்திரம், நம்முடைய பட்டணம், நம்முடைய குடும்பம், நாம் வாழுகிற தேசத்தில் காண்கிற எல்லா ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தமும் இந்த பூமியினுடைய அற்றத்தோடும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த பலன் இன்றைக்கு யாருக்கு வேணும் அப்படி வாஞ்சிக்கிறீங்களோ இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய மாம்ச பலன் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, 60-70 ஆன உடனே நம்ம ஓட்டெல்லாம் நம்ம தளர்ந்து போகிறது, பலன் சரீரம் ஒடுங்கி போகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலனெல்லாம் கடந்து போகிறது. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டு சொன்னார், ஆமீன், பலத்தின் மிகுதியால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமீன், வருஷங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 80 வருஷம் பலத்தின் மிகுதியாய் கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு பிறகுள்ள நாட்கள் எல்லாம் மனிதனுக்கு சஞ்சலமும் மருத்துவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பலன்தான் இந்த மாம்ச தேகத்துக்குள் இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் நாளுக்கு நாள் குறைந்து போகும். ஆனால் கர்த்தர் பலப்படுத்தும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து வனாந்தர பாதையில் வழி நடத்தினாரே, அந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கு குறைந்து போகவே இல்லை. ஆகவே இன்றைக்கு தீர்க்கமா சொல்லுகிற ஆமென் சொத்தீங்கள் என்னதான் ஆமென் சொத்து நம்ம ஓடினாலும் நம்ம சொத்து நடந்தாலும் நீங்க கேட்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் பலனை எனக்கு தாங்கப்பா, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்கு தாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயம் எடுத்து வாழ வேண்டும் என்று சொன்னார், இந்த உலகத்தில் உண்மையுள்ள சாட்சியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அந்த பலத்தை நீங்கள் ஹல்லேலூயா நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலத்தை இந்த ஆமென் பகல் காலம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓ ஜீவானா ஷமன துய்கமானா சந்தரவா விடுவிக்கிற தேவன், ஆமென், பலத்தை தருகிற கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். மூன்றாவதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பலன், ஹல்லேலூயா, ஊக்கமான ஜெபத்தின் பலன். ஸ்தோத்திரம். ஊக்கமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல பலத்தை கொடுக்கிறார். அந்த தேவ பலன் விடுதலையை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஏதோ சாதாரணமாக நம்ம ஜெபித்து போவது அல்ல. எலியா என்கிற தேவ மனிதன் கருத்தாய் ஜெபித்தார். ஆமென். கருத்தாய் ஜெபித்தபடினால் ஸ்தோத்திரம், வானத்தின் மதகுகள் ஆமென் ஸ்தோத்திரம் திறவுண்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மழை பெய்யாதபடிக்கும் ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. மழை பெய்யும்படிக்கும் கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து தந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். 3 வருஷம் 6 மாதம் என்று சொல்லும் போது அந்த ஜெபம் எவ்வளவு கருத்தா என்று இருக்கின்றது என்று பாருங்க. அப்ப இன்றைக்கு நாமும் ஊக்கமாமா ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவரால் விடுவிக்கப்படக்கூடாது ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஊக்கமாய் யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 16 - 18 வரை வாசிக்கும் போது ஊக்கமாய் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஊக்கமான ஜெபம் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் வியாதிப்படும் போது ஸ்தோத்திரம், மூப்பர்களை சபை மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ரூடமானா தீரமாஷா. இந்த வேளையிலும் கூட யாரெல்லாம் நீங்க வியாதியோடு இருக்கீங்களோ, பலகீனத்தோடு இருக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம், உலகத்துல ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், தீராத பல ஆமென் ஸ்தோத்திரம் பலகீனத்தோடு யாராலும் விடுவிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையோடு காணப்படுகிறீங்களோ, என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் சர்வாங்க சுகத்தை தரப்போகிறார். ஊக்கமாக இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அவர் கொடுக்கிற சுகம் உங்களுக்குள் கடந்து வரும்.
in the name of Jesus. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆமென். நாங்கள் மூக்கமாக நாம் ஜெபிக்க ஜெபிக்க எல்லா தடைகளும் மாறுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தமான ஆமென் ஸ்தோத்திரம் கட்டுகளை தேவன் மாற்றுகிறார். போராட்டத்தின் கட்டுகளை மாற்றுகிறார். பிசாசினால் காணப்படுகிற அந்த சூழ்ச்சிகளை தேவன் முறிந்தோட செய்கிறார். ஆகவே இந்த பகல் காலம் தேவ சமூகத்தில் கேளுங்க. நான் நூக்கமாக ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய அந்த பலனை எனக்கு தாங்க, ஊக்கமாய் போராடி ஜெபித்து ஜெயம் பெறும்படியான வல்லமை எனக்கு கொடுப்பீராக என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த ஜெபத்தின் மூலமான ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 38 ஆமென் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? வியாதிப்பட்டு மரண படுக்கையில விழுந்த நேரத்திலும் கூட அவருக்கு எதிராய் ஆமென் வந்த தீர்க்க தரிசனம், இனி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். ஆனால் ஊக்கமா என்ன செய்தார்? சுவர்பரமா திரும்பி நின்று ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு என்பதாய் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்தது ஒரு சாதாரண ஒரு ஜெபம் அல்ல. ஸ்தோத்திரம். ஏதோ அவர் கடமைக்காக ஒரு ஜெபித்த ஜெபம் அல்ல. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த வார்த்தை வல்லமையாய் கடந்து வந்தது. ஊக்கமாய் ஜெபிக்க தொடங்கினார். ஊக்கமாய் அவர் ஜெபித்த ஜெபம் ஆமென் ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனத்தை மாற்றி அமைத்தது. ஆமென். சாக போகிற இந்த அருமையான ஸ்தோத்திரம் எசேக்கியா ராஜா ஆமென் ஸ்தோத்திரம் 15 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மறுபடியும் வாழக்கூடிய அளவில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆமென் இந்த வருஷத்தை தேவன் கூட்டி கொடுத்தது என்ன தெரியுமா? ஆமென். ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபத்தினுடைய பலன் ஆமென் ஸ்தோத்திரம் அநேகரை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட யாரெல்லாம் ஊக்கமாய் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறது போல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். ஊக்கமாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஆவியில் நிறைந்து நம்ம ஸ்தோத்திரம் எண்ணெய் பூசி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆமென் வியாதிப்பட்ட சரீரம் விடுதலை அடைகிறது. ஆமென். பிசாசுகள் ஓடி போகிறது. ஆமென். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள். ஆமென். ஊமையின் வாய் கம்பீரித்து பேச ஆரம்பிக்கிறது. செவிடனுடைய செவிகள் திறக்கப்படுகிறது. இது எப்படி? ஸ்தோத்திரம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் எதை செய்தாலும் நாம் கர்த்தருடைய நாமத்தில் அதை ஊக்கமாய் நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பட்சமாய் இருந்து சகலத்தையும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆகவே இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஊக்கமான ஒரு ஜெபமாய் காணப்படட்டும். ஹல்லேலூயா. தூங்கி தூங்கி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். நம்ம விழுந்து கிடந்து ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கட்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது 65 சங்கீதம் 65:22 வசனத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஊக்கமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களில் பகல் வேளையில ஜெபத்திலே கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலையோடு உங்களை நடத்துவார். ஆமென். இதுவரைக்கும் விடுதலையில் ஆமென் இருக்கிற உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கர்த்தர் கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக நாம் ஸ்தோத்திரம் ஆமென் 4வது சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பலன், சகோதர ஐக்கியத்தின் பலன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 133:1 வாசிக்கும் போது ஹல்லேலூயா சகோதர ஐக்கியம். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இந்த ஐக்கியத்தை காண முடியல. அநேக குடும்பத்தில் இந்த ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் இன்னும் சில குடும்பங்களை பார்க்கும்போது சகோதர ஐக்கியத்தை சாத்தான் பிரித்து கொண்டிருக்கிறார். ஐக்கியம் இல்லாதபடி மாற்றுகிறவன் பொல்லாதவன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். பொல்லாத பிசாசு. ஆனால் ஐக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறது போல இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கும் அந்த ஒப்புரவாகுதலை
விடுதலை, அந்த ஐக்கியத்தை, அந்த அன்பை நமக்கு தரும்படியாய் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய கிறிஸ்து எப்படி ஒன்றாக இருக்கிறாரோ அதே ஐக்கியத்தை நமக்கு தரும்படியாக தான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நமக்காய் பாடுபட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி சென்று இன்றைக்கும் ஸ்தோத்திரம் ஆமே ஹல்லேலூயா மறுபடியும் இந்த உலகத்திலே அவர் கடந்து வரும்படியாய் ஆயத்தத்தோடு காணப்படுகிறார். ஆமென். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்திலே வாசிக்கிறோம் சகோதர ஐக்கியம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இன்பமும் ஸ்தோத்திரம் ஆமென் நன்மையுமான ஸ்தோத்திரம் அந்த ஐக்கியத்தினுடைய பலனை சத்துரு பிரித்து விடாதபடி நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாய், சப விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாய், ஆமென் ஸ்தோத்திரம் சமுதாயத்திற்குள்ளாய், ஸ்தோத்திரம் தேசத்திற்குள்ளாய், ஆமென் நம் கருமையான ஒவ்வொருக்குள்ளாய் அந்த சகோதர ஐக்கியத்தை, சகோதர அன்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சகோதர ஐக்கியத்தின் பலனை கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. ஐந்தாவதாய் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உடாமா. ஹல்லேலூயா. ஆபகுக்கு தீர்க்கதரிசி விதமாய் சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் களி கூறுவேன். எது இருக்குதோ எது இல்லையோ ஸ்தோத்திரம் எல்லாம் என்னை விட்டு போனாலும் ஸ்தோத்திரம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ ரீ பாபா சந்தாராதுடபா. இதை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் என்ன இழப்புகள், என்ன தோல்விகள், என்ன நஷ்டங்கள், என்ன பாடுகள் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவன் நான் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது உங்கள் பலகீனப்பட்ட சரீரம் கூட பலன் அடைகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உங்கள் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறுகிறது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில பல போராட்டங்களை கொண்டு வந்த சத்துருவாகிய சாத்தான் ஓடி போகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவனுடைய திட்டங்கள் அழிக்கப்படுகிறது. அவனுடைய எண்ணங்களை கர்த்தர் சிறையாக்கி போடுகிறார். அவனுடைய பொல்லாத அவன் கிரியைகளுக்கு கர்த்தர்களை தப்புவிக்க தொடங்குகிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்களேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க உங்களை ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தருக்குள்ளாயிருங்கள் ஸ்தோத்திரம் தாழ்த்தி கொடுக்கும் போது அவர் கொடுக்கிற மெய்யான ஒரு ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் பலனை ஆமென் உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியினால் உங்கள் உள்ளம் நிரம்பி வழியும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர்களை மகிழ்ச்சியான பாதை உங்களை நடத்துவாராக. காரணம் ஸ்தோத்திரம் அவர் ஆமென் நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்தார், நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் அல்லவா. ஆகவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆறாவதாய் கர்த்தர் கொடுக்கிறது அமெரிக்கையும் நம்பிக்கையுமான ஒரு பலன். ஸ்தோத்திரம். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அமெரிக்கையும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்பிக்கையுமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பலனாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற பலனில் ஆறாவது பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையும். ஹல்லேலூயா. சமாதானம் உள்ள ஒரு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறமைக்காய் நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் ஆமென் இருக்கிறது நம்முடைய பலனாய் காணப்பட கர்த்தருடைய கரத்தில் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஏழாவதாக கர்த்தருக்கு காத்திருப்பது நம்முடைய பலன். ஆண்டு சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அதற்கு பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏசாயா 40:31 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து களிகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அந்த பலத்தை கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பாராக. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியாமலே ஒரு பலன் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பலன் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளிலே அந்த பலத்தை நீர் எங்களுக்கு தருகிறமைக்காக நன்றி என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் எத்தனை தாழ்த்தி கொடுக்க போகிறோம். ரீகநாதரபா எல்லாரும் நாட்களை செபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பலனை தாரும், பரிசுத்த ஆவியின் பலத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே ஊக்கமான செபத்தின் பலனை தாரும். சகோதர ஐக்கியத்தினுடைய பலன் எனக்கு வேணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பலனையும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய பலனை தந்து நடத்தும் என்று செபிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசு மகோன்னதனே மகோன்னதனே வேகம் காணாம் மல் பிரேம காந்தனை காணாம் സുന്ദര രൂപനെ ഞാൻ ഈ മേഘമതിൽ വേഗം കാണാം മൽ പ്രേമ കാന്തനെ കാണാം സുന്ദര രൂപനെ ഞാൻ ഈ മേഘമതിൽ വേഗം കാണാം മൽ പ്രേമ കാന്തനെ കാണാം കഷ്ടതയേറെ സഹിച്ചവരും കല്ലേറടിയിടി കൊണ്ടു മരിച്ചവരന്ന് മശികായോട് വാഴുമാ നാട്ടിൽ യേശു മകോന്നതൻ മകോന്നതനെ വേഗം കാണാം മൽ പ്രേമ കാന്തനെ കാണാം. ഹല്ലേലൂയ. பாலாஷிகநாதுடமிட்டாரிபிக்கவன் கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய பலன் தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் தம்முடைய விடுதலை தேவன் அனுப்பி இருக்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. சாட்சிகளாய் நம்முடைய பிள்ளை கத்தர் நிறுத்துகிறீர். நன்றி ராஜா. வியாதி படுக்கைகளை கத்தர் மாற்றுகிறீரப்பா. ஆண்டவரே பலகீன படுக்கை கத்தர் மாற்றுகிறீர். போராட்டத்தின் சூழ்நிலையை கடந்து போக பண்ணுகிறீர். அவருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.